படையப்ப இடப்பட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா பாசமுள்ள மனிதனப்பா நாம் இச வச்ச குழந்தையப்பா இதோ வந்து விட்டார் காளையை அடக்க நமது சொத்தம்பட்டி சிங்கம் குழந்தைசாமி. இந்த குழந்தைசாமி மாட்ட அடக்குன்னு எப்படா சொன்னேன்? அப்புறம் பாட்டெல்லாம் போட்டு நடந்து வந்தா? பாட்டை நான் போட சொன்னா நான் நடந்து வரப்ப நீங்க பாட்டை போட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். அண்ணே வந்து மாட்டை அடைக்கிறேன் இல்ல சொக்கம்பட்டியோட மானம் விழும். மாடு குத்துனா என்னோட உசுறு பெருமாடா மூதேவி. அப்ப மாட்டை நீ அடக்க மாட்டேன். இப்ப நீ அடங்க மாட்ட. எவன் பார்த்த வேலை அது? எவன் பார்த்த வேலை? நாசமா போற எடுவிட்ட விழுகளா திட்டம் தீட்டியே இறக்கிட்டாங்களே. சிங்கம் சிங்கன்னு பாட்டை போட்டு என்ன சிக்கல் யானி பாடி பாக்குறீங்க? இந்த குழந்தை சாமிக்கு கோவம் வந்தா குரங்கு சாமிடா, குரங்கு சாமிடா, குரங்கு சாமிடா. பாருங்க பாருங்கடா அப்ப என்ன பண்றேன்னு பாருங்கடா பாருங்க. இப்ப எல்லாம் எந்த கிரவுண்ட்ல இறங்கினாலும் ஐயா பிளானோட தானே இறங்குவேன். ஜல்லிக்கட்டு போன காலைய வர ஐயா எங்க இருக்காரு? தோட்டத்துலமா. ஊலிக்கார அடியாட்களா ஊருக்குள்ள லாரிங்க வராம எடுத்துட்டு வாங்கடான்னு சொன்னா அடிய வாங்கிட்டு 2 நாள் ஆஸ்பத்திரியில படுத்து எந்திரிச்சு வரீங்களா? இல்லீங்க, லாரியத்தையும் கொளுத்த முடியல. பொங்கல் விழாலையாவது பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தோம். பகல்ல போற பசு மாட்டையை பிடிக்க முடியல, ராத்திரியில போற எறும்பு மாட்டை தடவை 10 கிலோ திங்கும் போது ஒரு எலும்பையும் மிச்சம் வைக்காம இலையும் சேர்த்து நக்கு நக்குன்னு நக்குறீங்களடா. அண்ணே மண்ணெண்ணெய் ஊத்துனதுனால லாரி சரியா தீ பிடிக்கலண்ணே. மண்ணெண்ணெய்? ஆமாண்ணே. கணக்கு ஐயா, உன்கிட்ட நான் பெட்ரோல் தானே வாங்கி கொடுக்க சொன்னேன். ஐயா பெட்ரோல் விலை 1 லிட்டர் 50 ரூபா, மண்ணெண்ணெய் விலை 35 ரூபா, ஒரு 15 ரூபாயை மிச்சப்படுத்த வேண்டியதான். உன் கணக்குல கரண்ட் வச்சு கொளுத்துறா. 15 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து 5 லட்சம் ரூபாய் சும்மாவா பறக்க விட்டுட்டேடா. அங்க பாரு புகையுது சக்கரால, அதுல வர்ற புகை என் வயித்தெரிச்சல்றா. 28 கோடி ரூபாய் சொத்தை பிடிக்க கொடுத்தால அவங்க அப்பன் அந்த வேலு குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேடா. என்ன தானே பாம்பு கடிச்சது? நீ என்ன பெருசா பில்டப் பண்ற? நீ போய் அந்த பாம்பை ஃபாலோ பண்ணு. அந்த பாம்பு எங்க போகுதுன்னு போய் ஃபாலோ பண்ணு. என் பொண்டாட்டி பால் வச்சதும் பாசத்துல பாம்பு வந்துருச்சு. அண்ணே தோட்டத்துக்குள்ள ஓடுறானே. ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணு. பாம்பு புத்துக்குள்ள போந்துச்சுனே. இதுக்குள்ள பச்சி இந்த இதுக்குள்ள 20 பேர் சுத்தி நிக்கும் போது நீ என்ன மட்டும் எதுக்கு கடிச்ச? நீ எங்க இருந்து வந்த? வேலை அமிச்சானா? இந்த புசு விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு பல்லுல தான் விஷம், எனக்கு உடம்பெல்லாம் விஷம். சித்ராவு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. சுவாதி கல்யாணத்தை பத்தி யாரும் அக்கறை எடுத்த மாதிரியே தெரியல. நீங்க சொல்றது சரிதான். ஏங்க இப்பதான் அவ எஸ்டிவில காம்பேரிங் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள கல்யாணம்னா கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டான். ராஜாமணி அங்கிள், என்னம்மா? சுவாதி கிட்ட கேட்காம நீங்க ஏதாவது மாப்பிள்ளை போட்டோ தூக்கிட்டு வந்தீங்க, மொத்த ரிசல்ட் நெகட்டிவ் ஆயிரும். சுவாதி சுவாதி ஐயோ, சுவாதி லெட்டர் எழுதி வச்சிட்டு ஓடி போயிட்டா. என்ன சொல்றா? இங்க பாருங்க, என்ன எழுதி இருக்கா படி? வச்சிட்டு போயிருக்கா. கேட்காமல் திருமண ஏற்பாடு செய்வதே எனக்கு பிடிக்கவில்லை. சொன்ன இல்ல. மேலும் விவரம் தெரிய கிச்சனில் மிக்ஸி அடியில் பார்க்கவும். அதனால் நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். மேலும் விவரம் தெரிய ஷெட்டில் உள்ள கார் வைப்பரில் பார்க்கவும். பணம் நகை எடுத்து எஸ்கேப் போய்ட்டான்னு நினைக்கிறேன். திருவாயை கொஞ்சம் மூடுறீங்களா? சீக்கிரம் தரங்க.
முன்னாடி போறேன்னு எல்லாரும் பயமுறுத்திட்டு காசுல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க. வீட்டை விட்டு தான் போறேன்னு சொன்னேன், கேட்டை விட்டு போறேன்னு சொல்லி பெத்தவங்களை மதிக்காம தான் இஷ்டத்துக்கு ஓடி போறதுக்கு நான் ஒண்ணும் ஓடுகாலி கழுத கிடையாது. நீங்க முதல்ல லெட்டர் படிங்க. நான் எஸ்டிவில இருந்து படிப்படியாக இடிவி, ஜி டிவி, சோனி டிவிக்கு போய் சிஎம் பிஎம் கிட்ட இன்டர்வியூ எடுத்து கடைசியா பிபிசிக்கு போய் குயின் எலிசபெத்தோட உயிரை எடுப்பேன், பேட்டி எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணுவேன். மலேசியால சின்ன தாத்தாவும் பாட்டியும் உன் கல்யாணம் எப்போ அப்போன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ ஆம்பிஷன் என்ன ஆகுறது? சுவாதி, ஒவ்வொரு தடவையும் உன்னை டிவியில பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அந்த அளவுக்கு பயமா இருக்குமா? இந்த அப்பாக்காக உன் ஆம்பிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா? ஓகே. எஸ். உங்களுக்காக இல்ல, அப்பாக்காக. தேங்க்யூடா. வாசு, சப்ஜெக்ட் வெளியே வந்து இட்டி இட்டி பாக்குது. நல்லா நோட் பண்ணு. கழுத்துல செயின், காதுல வைரத்தோடு அடிச்சு 50,000 தேரும். Just shut up. இன்னொரு ஆப்ஜெக்ட் வருது. இது பெப்சி உமா இல்ல 7 அப் ஸ்வாதி தானே? யாரா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு அசைன்மெண்ட் தான் முக்கியம். ஃபாலோ பண்ணு. ஸ்வாதி, நேத்து என்ன பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. அடுத்த மாசமே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. என்னடி ட்ரைனேஜ் திறந்து இருக்கு? நமக்கு என்னடி, வா போலாம். யாராவது விழுந்துட்டாங்கன்னா? நாம விழல, சும்மா இரு, அது மூடிட்டு தான் போகணும். இந்த வெயிட்ட நீ தூக்க போறியா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இங்க வாங்கல. இத கொஞ்சம் மூடி வச்சிடுறீங்களா? யாரும் விழுந்துட கூடாது ப்ளீஸ். அசைன்மெண்ட்டுக்காக எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. எஸ்கேப் ஆயிட்டாளுங்க. கம் ஆன். சரவணா ஸ்டோர் உள்ள போறானுங்க. அதோ 2500. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எடுக்கறியா? சும்மா கேஷுவலா போடுறதுக்காக. கேஷுவலாவா? அதுக்கு 700 800 எடுத்தா போதாதா? ட்ரைனேஜ் பார்ட்டி நம்மளே ஃபாலோ பண்ணுது. ஏய், அவங்க பின்னாடியே வரணுங்கடி. என்ன வாசு, ஸ்டேஷனுக்கு போறானுங்க. இவ்வளோ பொம்பளை போலீஸா இருக்குமா? ஃபிட்டிங் ஓகே, கட்டிங்க பார்த்தா அப்படி தெரியலையே. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஈவ்டீசிங்கா? நடடா. நாங்க யாருங்கிறது தெரியாம சொன்னா கேடா. ஐயோ, என்ன வாசு சார், நீங்களா? ஏமா, இவரே உங்களை ஃபாலோ பண்ணாருன்னு சொன்னீங்க. யார் இவரு? இவர் குளோபல் ஐ டிடெக்டிவ் ஏஜென்சில சீஃப் ஆபீசரா இருக்காரு. என்ன சார், என்ன மேட்டர்? இந்த பொண்ணுக்கு கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டுல கேரக்டர் ரிப்போர்ட் கேட்டாங்க, அதான் ஃபாலோ பண்ணோம். ஷட் அப். சாரி சார், இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். வாங்கம்மா. இட்ஸ் ஓகே. ஸ்வாதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சந்தேகப்படுறாங்க போல இருக்கு. நான் உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். ஹலோ ஹலோ, என்ன பேசுறீங்க? எத்தனையோ பொண்ணுங்க வீட்டுல மாப்பிள்ளை பத்தி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணத்தை நிப்பாட்டினா பொண்ணுங்க நிலைமை என்ன ஆகிறது? முன்னெல்லாம் கல்யாணம்னா சொந்தக்காரங்கிட்டயோ பக்கத்து வீட்லயோ அக்கம் பக்கத்துல ஆளுட்டு விசாரிச்சு பொண்ணு எப்படி பட்டவன்னு கேட்பாங்க. இப்போ எங்க கிட்ட கேக்குறாங்க. என்ன இருந்தாலும் பொண்ணுங்களை ஃபாலோ பண்றது தப்புதான். அட, அதோ அந்த பொண்ணுங்களை பாருங்க. புருஷன் மட்டும் பார்க்க வேண்டிய உடம்ப எல்லாருக்கும் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கேட்டா கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆம்பளைங்க கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னு வேஷ்ட் இழுந்து பேண்ட்டுக்கு தான் மாறி இருக்காங்க. இப்படி அரைகுறையை சுத்தி பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற 364 ஜாதியிலையும் எந்த அம்மா அப்பாவும் தான் பொண்ணு இப்படி அரைகுறையை சுத்திட்டு இருக்கிறத விரும்புறது கிடையாது. அதனால தான் பொண்ணுங்களை பத்தி கேரக்டர் ரிப்போர்ட் கேட்கறாங்க. பெத்த பிள்ளைங்களை கண்டிக்க முடியாம எல்லாரும் பயந்து பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. காலையில இருந்து உங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்டு எல்லா விஷயத்திலயும் அக்கறையோட இருக்காங்க. செலவு பண்றதுல பொறுப்பா இருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. இவங்க எல்லாத்துலயும் 80 மார்க், நீங்க 40 மார்க் தான் பார்டர்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப கூட உங்களை பத்தி நல்ல ரிப்போர்ட் தான் கொடுக்க போறேன். ஆனா சில விஷயங்களை நீங்க திருத்திக்கணும். அப்பதான் உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். உங்களை கல்யாணம் பண்ண போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். You're 100% eligible for a perfect married life. என்னப்பா 1 மணி ஆச்சு, தூங்கல? மா, உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. ஏன் நீங்க வந்து சாப்பாடு போட மாட்டீங்களா? வாங்க. இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணி அவ கோவத்துல உட்காந்துருக்காப்பா. மா, அங்க நான் ராத்திரி நான் தூங்கினதுக்கு அப்புறம் வர காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள போயிடுற.
போன் பண்ணும்போதெல்லாம் நீ எங்க இருக்க என்னன்னு சொல்லாம இருந்ததுனால அவ பயந்து போயிட்டாப்பா. என்னம்மா? எங்க போயிருந்த? ஏன் ஃபோன் பண்ணல? நீ சொல்லு. ஒரு குழந்தை ஒண்ணு தொலைஞ்சு போச்சுமா. என்னது? அப்படி பசங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு 10 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க. விஐபியோட குழந்தை. அவங்களும் பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா போலீஸ்க்கு அது சவாலா போச்சு. ராத்திரிக்குள்ள குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு எங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. பிள்ளைக்கு என்னாச்சு? குழந்தைய கண்டுபிடிச்சாச்சுமா. அவங்களே அரெஸ்ட் பண்ணியாச்சு. என் பிள்ளை இப்படி கிடைச்சிருக்க கூடாதான். லக்ஷ்மி, என் பிள்ளைய ஒரு தடவை பார்த்தா போதுங்க. மா, இதுக்கு தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் துருவி கேட்டுட்டு இருந்தீங்க. சும்மா இருங்க, அழாதீங்க. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். அழாத லக்ஷ்மி, ப்ளீஸ் மா, ப்ளீஸ்.